டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்னு சொல்லலாம். சக்கரவள்ளி கிழங்குல மசால் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பிகினர்ஸ் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், பிங்கிஷாக இருக்குது. ஸோ இதை நான் கட் பண்ணி குக்கரில் வச்சு வேக விட போகிறேன். ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம செய்யலாம். இன்றைக்கி ஒரு கிழங்கு எடுத்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். குக்கரில் தாங்க வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வேகிறதுக்காக. ஸோ இதை மூடி வச்சு விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ நான் குக்கரில் விசில் போட்டு வச்சிட்டேங்க. ஒரு 5 விசில்ஸ் வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் முடிஞ்சிருச்சுங்க. இதை ஆஃப் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை தோல் உரித்து எடுத்துடலாங்க. நான் தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை தோல் உரித்து எடுத்து வச்சிடலாம். மசிச்சுக்கலாம். வேணும்னா கட் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் பாப்பாவுக்கு கொடுப்பேன், அதனால் நான் மசிச்சுக்கிறேங்க. ரொம்ப மசிக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் இப்படி இருந்தாவே போதும். இப்போ இதை தாளிச்சிடலாம். பேனில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் தாளிக்கிற அளவுக்கு 1.5 ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து வச்சு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுகளை நல்லா வணக்கிடலாம். பூண்டு நான் தட்டி தான் எடுத்திருக்கேன். இஞ்சியும் தட்டி தான் எடுத்திருக்கேன். அதனால் இப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வணக்கிடலாம். இது வணங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாமே நல்லா வணக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வணக்கிடலாங்க. கரம் மசாலுக்கு பதில் சிக்கன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்குங்க. இது கிழங்குன்றங்காட்டி ஒரு பிஞ்ச் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.